இது லங்கா பயரின் செய்திகள். வாசிப்பவர் கணேஷ் ராஜமயூரன். செய்தி ஆசிரியர் சதாசிவம். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு கல்லடி பாலத்திலிருந்து பாய்ந்து யுவதி ஒருவர் உயிர் மாய்ப்பு. காதல் விவகாரத்தால் நடந்த விபரீதம். போலீசாரின் விசாரணையில் வெளிவந்த பல தகவல்கள். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் விசாரணைகள் கிளிநொச்சியில் ஆரம்பம். கிடைக்கப்பெற்ற 112 முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிப்பு. வவுனியாவில் போக்குவரத்து போலீசாரை மோதிவிட்டு தப்பிச் சென்ற பாரவூர்தியின் சாரதி. விரைந்து செயல்பட்ட ராணுவத்தினர். நாடு தழுவிய குற்றத்தடுப்பு நடவடிக்கை. ஒரே நாளில் 524 பேர் வரையில் கைது. பல மோசடி சம்பவங்களுடன் தொடர்புடையோர் அச்சத்தில். பகிரங்க பிடியாணை உத்தரவு. மின்சாரத்துறையில் அதிரடி மாற்றம். இறுதி கட்டத்தை எட்டிய மறுசீரமைப்பு. தேசிய அபிவிருத்தி இலக்குகளை எளிதில் அடைந்து கொள்ள புதிய திட்டம். தெஹிவளையில் சிறுமி மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய துப்பாக்கிதாரி கைது. திடுக்கிடும் பல தகவல்கள் அம்பலம். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்திலிருந்து வாவியில் பாய்ந்து 20 வயதினையுடைய யுவதி ஒருவர் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இவரது சடலம் மீட்கப்பட்டதை அடுத்து கடந்த 23 நாட்களில் மாவட்டத்தில் பதிவாகிய உயிரை மாய்த்து கொள்ளும் சம்பவங்களின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்துள்ளனர். தாளங்குடா பிரதேசத்தைச் சேர்ந்த 20 வயதினையுடைய யுவதி ஒருவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவ தினமான நேற்றிரவு சுமார் 7:15 மணியளவில் குறித்த யுவதி தற்கொலை செய்து கொள்வதற்காக பாலத்திலிருந்து வாவிக்குள் குதித்துள்ளார். இதனை அவ்விடத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் அவதானித்துள்ளனர். உடனடியாக விரைந்து செயல்பட்ட மீனவர்கள் படகு மூலம் சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். உயிரிழந்த யுவதி கடந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர் என்றும் காதல் விவகாரம் காரணமாகவே இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்க கூடும் என்றும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையிலான குறுகிய கால பகுதிக்குள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 16 பேர் தங்களது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் 3 இளம் யுவதிகளும் 75 வயதுக்கு மேற்பட்ட 3 முதியவர்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மாவட்டத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இத்தகைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் சம்பவங்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாடுகள் மீதான இந்த ஆண்டுக்கான விசாரணைகள் கிளிநொச்சியில் நேற்றைய தினம் ஆரம்பமாகியது. நேற்று முன்தினம் வவுனியாவில் விசாரணை அதிகாரிகளுக்கான விசேட செயலமர்வு நீதியமைச்சர் தலைமையில் இடம்பெற்றதை அடுத்து கிளிநொச்சியில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் கிளிநொச்சி பிராந்திய காரியாலயத்துக்கு கிடைக்கப்பெற்ற 112 முறைப்பாடுகள் நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் தலைவர் சடத்ரணி மகேஷ் கட்டுளந்தவின் தலைமையில் மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா கழுக்குந்த மடுவ பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற பாரவூர்தியின் சாரதி ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டளையை மீறி பயணித்த சிறிய பாரவூர்தி ஒன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்ற வேளையில் பாரவூர்தியின் சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய வேளையில் போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்துள்ளதோடு மோட்டார் சைக்கிள் லோரியில் சிக்கொண்டு இழுத்துச் செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்தில் இருந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியது. பாரவூர்தியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டமையினால் பாரவூர்தியினை வீதியில் கைவிட்டு சாரதி காட்டுப்பகுதிக்குள் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பூவோயா பாலத்துக்கு அருகில் உள்ள ராணுவ முகாம் இருக்கும் திசையில் குறித்த சந்த நபர் தப்பிச் சென்று கொண்டிருந்த வேளையில் ராணுவத்தினர் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 2 போலீஸ் அதிகாரிகள் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்ட சந்த நபரையும் பாரவூர்தியினையும் வவுனியா நீதிமன்ற நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பில் இரட்டை பிரிய கொள்ளும் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் ஊடாக நாடு முழுவதும் குற்றங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக போலீசாரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நாளாந்த தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் நேற்றைய தினம் 524 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதற்கமைய நேற்றைய தினம் 30,236 நபர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதன் பொழுது இந்த சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்றச்செயல்களுடன் நேரடி தொடர்பினை கொண்ட 17 பேர் அடையாளம் காணப்பட்டதோடு பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 200 பேரும் இதன் பொழுது கைது
கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். அத்துடன் இந்த சோதனை நடவடிக்கைகளின் பொழுது குடிபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 429 பேரும், கவனயீனமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 53 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஏனைய போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பில் 4706 நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யவும் தேசிய அபிவிருத்தி இலக்குகளை எட்டவும் திட்டமிடப்பட்டுள்ள இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயற்பாடுகள் தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக மின்சார சபை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள மின்சார சபையின் பிரதி பொது முகாமையாளர் நோயல் பிரியந்த, மின்சக்தி துறையுடன் தொடர்புடைய அனைத்து தரப்போடும் விரிவான ஆலோசனைகளை நடத்திய பின்னரே இந்த செயல்பாடு முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். குறிப்பாக மின்சார சபையின் ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்கங்களுடன் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மறுசீரமைப்பு திட்டத்தின் பொழுது ஊழியர்களால் முன்வைக்கப்பட்ட நலன்புரி விவகாரங்கள் மற்றும் ஏனைய கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளதோடு சாத்தியமான அனைத்து விடயங்களுக்கும் உரிய தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதாக நிர்வாக தரப்பு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் அபிவிருத்தியானது நாட்டின் தேசிய முன்னுரிமை மிக்க விடயமாகும். இந்த சூழலில் மறுசீரமைப்பு செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஊழியர்கள், நுகர்வோர் மற்றும் குறிப்பாக தொழிற்சங்கங்கள் தொடர்ந்தும் தங்களது ஆதரவை வழங்கும் என்று மின்சார சபை நிர்வாகம் நம்பிக்கையும் வெளியிட்டுள்ளது. தெஹிவள போதிவத்த பகுதியில் 16 வயதினையுடைய சிறுமி மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவத்தோடு தொடர்புடைய துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டுள்ளார். மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர். கைது செய்யப்பட்டவர் தெஹிவளை பகுதியைச் சேர்ந்த 35 வயதினையுடையவர் என்றும் அவர் ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளின் பொழுது துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ரிவால்வர் ரக துப்பாக்கி தெஹிவளை பகுதியில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் தெஹிவளை விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நபர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய 2 துப்பாக்கிதாரிகளில் இவரும் ஒருவராக செயல்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரின் வழிகாட்டுதலின் பேரில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் இன்று கல்கிசி நீதிமன்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். வவுனியா பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப சேவை மற்றும் ஆதரவு மையம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இது வடமாகாணத்தின் புத்தாக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய மைல்கல்லாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாணத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் புத்தாக்கம், ஆராய்ச்சி வணிகமயமாக்கல் உட்பட்ட முயற்சிகளுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை வழங்குதல் மற்றும் பல்கலைக்கழக மட்டத்தில் உருவாகும் புதிய கண்டுபிடிப்புகளை வரும் ஆய்வுகளாக மட்டும் வைத்திருக்காமல் அவற்றை சந்தைக்கு கொண்டு வரும் தொழில்களாக மாற்றுவது ஆகியன இந்த மையத்தின் முக்கிய நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அடுத்து வரும் 36 மணித்தியாலங்களில் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதற்கமைய வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் வரையிலான மழைவீழ்ச்சி பதிவாகும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதேவேளை மேல், சப்ரகமு, மத்திய, வடமேல், வடமத்திய, தென் மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலைமை காணப்படக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. காணாமல் போனவர்கள் தொடர்பாக இதுவரையில் 11,000 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவை தொடர்பான விசாரணைகள் எதிர்வரும் 2 ஆண்டுகளுக்குள் நிறைவு செய்யப்படும் என்றும் நீதியமைச்சர் ஹர்சன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட வழியில் அவர் இதனை கூறியுள்ளார். காணாமல் போனவர்கள் குறித்த விசாரணைகளில் போதிய முன்னேற்றம் இல்லை என்றும் முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. எனினும் இதற்கு முன்னே அரசாங்கங்களை பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள 375 அதிகாரிகளுக்கும் பயிற்சிகளை வழங்குவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ள அத்தோடு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளில் 5000 முறைப்பாடுகள் தொடர்பான விசாரணைகளை இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய 2 பகுதிகளிலும் இடம்பெற்ற காணாமல் போன சம்பவங்கள் குறித்து நாங்கள் விசாரணைகளை முன்னெடுப்போம் என்றும் அமைச்சர் உறுதியளித்துள்ளார். தெற்கு கடற்பரப்பில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளின் பொழுது 200 கிலோகிராமுக்கும் அதிக பெறுமதியை கொண்ட போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்று பல நாள் மீன்பிடி படகு ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த படகினுள் மிகவும் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட படகு மற்றும் போதைப்பொருள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்.